Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் சென்டம் பேப்பர் ப்ரெசென்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசென்டேஷன் உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன தான் நல்லா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் பேப்பர் ப்ரெசென்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பர். ஸோ ஒவ்வொரு பேப்பர் ப்ரெசென்டேஷன் பார்க்கும்போது நமக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், இது நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேப்பர் ப்ரெசென்டேஷன் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மெத்தட் எழுதுங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது ப்ரெசென்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 90 out of 90 எடுக்கிறதுக்கு இல்லை இது அப்படி எழுதிருக்கலாம் இப்படி எழுதிக்கலாம், உங்களுக்கு எந்த மெத்தட் தோணுதோ அந்த மெத்தட் எழுதிக்கங்க. ஸோ இதில் பிடிச்சிருந்தா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 மார்க்கில் நீட்டாக வித் ஆப்ஷனோட எழுதியிருக்காங்க. ஸோ 1 மார்க்குக்கு நான் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா புக் பேக்கில் 1 மார்க் நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அது மட்டும் இல்லை பப்ளிக் 1 மார்க், பப்ளிக் 1 மார்க்கில் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். நீட்டாக 1 மார்க்கில் 14 out of 14 ரொம்ப சிம்பிளாக வாங்கிடலாம். வித் ஆப்ஷனோட எழுதுங்க. இது 1 மார்க் கொஸ்டின் 14 ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் 2 மார்க் மறக்காம பாருங்கள் எப்படி எழுதிக்கலாம், பகுதி 2 பிரிவு 1 அந்த பார்ட்லாம் கட்டாயம் எழுதுங்க. நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி 10th நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் சொல்லியிருக்கோம், சைட் ஹெட்டிங் கட்டாயம் போட்டு எழுதுங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக சைட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள், படைக்கு பாதுகாப்பாக இருப்பவே அப்படி சைட் ஹெட்டிங் போட்டு 1 by 1 நீட்டாக பாருங்கள். வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல், அதே மாதிரி முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கை உரியவர் அவர். நெக்ஸ்ட் அகநானூரின் பிரிவுகள், 3 பிரிவுகள், கலிற்றியான நிறை, மணிமிடை பவளம், நித்தலை கோவை அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட் பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அதுக்கான பார்த்து டெஃபினேஷன். ஸோ பேச்சு மொழிக்கு 1 மார்க், எழுத்து மொழிக்கு 1 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3 2 மார்க் வரும். அடுத்து பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம். ஃபஸ்ட் 2 மார்க், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட்சிண மேரு, இது ரொம்ப முக்கியமான 2 மார்க். இப்போ பிரிவு 2ல் 2 மார்க் வரும். அதுக்கப்புறம் பிரிவு 3ல் 7 கம்பேரிசன் பண்ணுவோம். மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கான என்னென்ன கவுண்டருக்கோ அது ஃபுல்லாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பகுபத உறுப்பினம் ஈன்ற புக் ஈன் கூட்டல் ஈர்க்கூட்டல், இது வேறு மாதிரி பிரிக்கலான்ற கான்செப்ட்னா நீங்கள் இது மாதிரி பிரிச்சுனா போதும். இன் பகுதி இறந்த காலநிலை பெயர்ச்சி ஆண் முடிஞ்சால் பெயரச்சு இந்த கான்செப்ட்டில். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதிகள் எழுதுகிறோம். ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் எழுதுனா போது புணர்ச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுப்பிள்ளை குயில் குவ நாய் குறித்து கம்பேரிசன் பண்ணக்கூடியதான். நெக்ஸ்ட் மயங்கொலி சொற்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மொழித்திறன் உள்ள பயிற்சியில் இருக்கக்கூடியதான். ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் இது கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா திருத்தக்குறியின் வகைகள், அது என்னென்ன வகைன்னு ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்து அந்த 2 மார்க்கில் இதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் தான் நன்னூல் பற்றி, அதுக்கான பாயிண்ட்ஸ் நீட்டாக பாருங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பாயிண்ட் டேரக்டாக எழுதுனா நம்ம இதில் பார்த்தா 4 மார்க். நெக்ஸ்ட் அழகிட்டு வாய்ப்பாடு, அழகிட்டு வாய்ப்பு நம்ம 10th ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பப்ளிக் கொஸ்டினில் நமக்கு அழகிட்டு வாய்ப்பு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அழகிட்டு வாய்ப்பு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு எத்தனை படம்னா நிறைய ஈக்குவரட்பா மலர் என்னும் வாய்ப்பு நிறையப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஆனந்தரங்களின் வரணும் என்னென்ன கொடுத்துருங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக எழுதினா போதும். அதுக்கான 4 பாயிண்ட்ஸ் தான் 4 மார்க், அவ்வளோதான். டேரெக்டாக பப்ளிக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுனா. நெக்ஸ்ட் வேளாண்மை 5 வேளாண்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கூடாது, பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, அதே மாதிரி ஒட்டு விதி இல்லாத உயிர் வளர்ச்சி. ஸோ இந்த 5 வேளாண்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் அணி குறப்பாயில் பாயிண்ட் அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இலக்கணம் எழுதியிருக்கோம். சான்று எடுத்துக்காட்டுகளுக்கு அணி போது தொட்டு எழுதுனா 4 out of 4 எடுத்துடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேர் சொல்வது தாம்னா அதுக்கான வினைமுறை தந்தான், அதுக்கப்புறம் வினையச்சம் தந்து, அதுக்கப்புறம் தந்தவன் ஆண் முடிஞ்ச பெயரச்சம், தந்தவன் தந்தவர் பார்த்தீங்கன்னா வினையாளனையும் இப்போ வினையாளனை இரு கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் தமிழாக்கம் நமக்கு ஆல்தர் கில்டர்ஸ் இஸ் நாட்டில் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப்னா தனக்கு தனக்கு டிட் பார்ட் என்ன பழிக்கப்படி வருமுன் காப்பதே சிறந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர். ஸோ 4மே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புள்ளின் பிரிவு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை எக்ஸாக்டாக இதே மாதிரி ஸ்டார் போட்டிங்கிறதுனால இல்லை பேராவாக எழுதலாம், இல்லை பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக எழுதலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்றதும் மென்ஷன் பண்ண. ஸோ நான் திருப்பி இந்த 6 மார்க் இது பண்ணுற பாருங்க, நீட்டாக சைட் ஹெட்டிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக எழுதியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஃபஸ்ட்டு 6 மார்க். நெக்ஸ்ட் யானை டாக்டர் ரொம்ப முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட சட்டம் நம்ம 10th சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா 10th எழுதும் முன்னுரை விளக்கவுரை முடிவு அதே மாதிரி போட்டிருக்கோம். ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் எழுது இந்த யானை டாக்டர் கதை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் அப்படியே ஒரே கதையாக படிச்சது நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம், ஒரு முன்னுரை முடிவுரை ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நாம் என்ன செய்யணும், விழிப்புணர்வு எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி நெக்ஸ்ட் நாம் என்ன செய்யணும், அரசின் கடமையில் என்னென்ன இருக்குது, முடிவரை எழுதி மையக்கருத்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா எழுதணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யானை டாக்டரோட மையக்கருத்து பூமியை
என்பது மனிதர்கள் மட்டும் வாழும் இடம் அல்ல, மற்ற உயிர்களுக்கான இடம். கட்டாயம் நிறைய பேர் நினச்சிருக்கு இது நமக்கான இடம். ஒரு 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 எக்ஸாம்பிளே சொன்னால், நமக்கு மட்டும் பயன்பட்டால் போதும், மாட்டேங்க யாரும் அப்படி இருந்தோம்னா நம்ம முன்னோர் நம்ம எதுக்குமே செய்ய முடியாது. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளே திருப்பி சொல்லும் போது நம்ம காட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் போகும்போது ஃபாரஸ்ட்டில் வந்து பண்ணால் தேவையில்லாத பிளாஸ்டிக் போல் வீசக்கூடாது. ஏன்னா அதை வந்து பிளாஸ்டிக் ஒரு பாட்டில்லாம் வீசும்போது அது வந்து உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்க விலங்கினங்களை பார்த்தீங்கன்னா காலில் பட்டுச்சா தேவையில்லாத விளைவுலாம் ஏற்படும். ஸோ அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த கதை ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிக்கு கான்செப்ட்டில் 6 மார்க் கொஸ்டின் கொடுத்தா அதுக்கான பாயிண்ட்ஸு பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை பிரித்ததும் பேச்சு மொழிக்கு ஒரு 3 மார்க், நெக்ஸ்ட் எழுத்து மொழிக்கு அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக எழுதினா போது டேரெக்டாக கிடைச்சிடலாம். நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி புரட்சிக்கவி பாரதிதாசன் எழுதப்பட்டது, அந்த பாடல் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்கான நீங்கள் மனப்பாட பகுதிக்கு மட்டும் எக்ஸாக்டாக இருக்கிற எப்படி கொடுத்து மொழிநடை அதே மொழிநடை எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே செய்யுள் ஆசிரியர் அடிகள்ன்ற மாதிரி போட்டு எழுதுவாங்க. ஸோ நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் நமக்கு பேட்டர்ன். நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் இருக்க கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். அதற்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இது வேறு மாதிரி எழுதுவேன், இல்லை இதில் நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பப்ளிக்கில் எப்படி கீ ஆன்சர் கொடுப்பாங்களோ ஸோ அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நல்லா படிச்சு, இல்லை இதுக்கே நம்ம ஆன்சர் வேறு மாதிரி படிச்சுருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆனால் அந்த கான்செப்ட் சரியாக இருந்தால் போகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய பேர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு நிறைய நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்போ தமிழுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய இங்கிலீஷ்க்கு மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.